விஜய் சேதுபதி திரும்பி வந்துட்டு யார் யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்கீங்களோ ஒன்றா உட்காருங்க அப்படின்னு உடனே கம்ருதீன் மட்டும் தான் தனியாக உட்காண்டாரு. நம்ம சாட்டர்டே எபிசோட்லேயே பார்வதி சேவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்வதி தனியாக போய் உட்காரல. ஆனால் இந்த இடத்துல விஜய் சேதுபதி என்ன சொல்கிறா போலன்னா அரோராவை தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க. அரோராவை எதுக்கு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாரு, இதை நமக்கு என்ன கன்வே பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா, நார்மலாக யாருக்கு வந்து ஓட் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே சேவ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 12 வாரம் கழித்து முதல்ல ஒருத்தரை சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அரோரா இருக்குது அப்படின்னா பார்த்தீங்களா அரோராக்கு எவ்வளோ ஓட்டு வருது. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அவங்க வந்து டஃப்பாக இருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரா என்னன்றது தெரியல. ஃபஸ்ட் எடுத்ததுன்னா அரோராவை தான் சேவ் பண்ணார். ரெண்டாவது பார்வதியை சேவ் பண்ணார். பார்வதி ஃப்ரைடேவே சேவ் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் பார்வதி அந்த டைமில் சேவ்னு சொல்லிட்டு உட்கார வச்சாரு. மூணாவது கானவினர் நான் நேற்று உங்களை சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த லட்சத்தில் 24 மணி நேரமும் நான் வந்து பிக் பாஸை பார்த்து அதுக்கப்புறமா தான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர் முன்னா யாரை சேவ் பண்ணோம் அப்படின்ற விஷயம் கூட விஜய் சேதுபதிக்கு தெரியாமல் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தராக சேவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா திவ்யா, சாண்ட்ரா, கனி இவங்க 3 பேரில் திவ்யாவை எழுப்பி அடுத்த முறை நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியாக நீங்கள் பதில் சொல்வீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள வந்து சேவ் பண்ணுறாங்க. இப்போது கனியும் சாண்ட்ரா மட்டும்தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட விஜய் சேதுபதி என்ன கேட்டார் அப்படின்னா, இவங்க 2 பேரில் யார் இருக்கலாம் யார் போகலான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு பார்வதி மட்டும்தான் சாண்ட்ரா இருக்கலாம் கனி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மீதி பேர் எல்லாருமே கனி இருக்கட்டும் சாண்ட்ரா போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்ன நடந்த ஒரு 2 வாரம் சாண்ட்ராவால் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் சாண்ட்ரா வேண்டாம் கனி வேணும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் விஜய் சேதுபதி எடுத்துக்கூடிய கார்டில் வந்து பார்த்திங்கன்னா கனியோட பேரை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஒரு ஆளை தவிர. யார் அப்படி பார்த்தீங்கன்னா பார்வதி தான். அது என்னங்க வாரம் யார் வெளியே போனாலும் பார்வதிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது கூட சாண்ட்ரா வேற கூப்பிட்டுக்கிறாங்க. பாத்தியா சாண்ட்ரா, நான் மட்டும்தான் நீங்க இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா மீதி பேர்லாம் உன் மேல இப்படி காண்டா இருக்காங்க பத்தியா, உன்னை போகணும்னு நினைச்சாங்க சொல்லிட்டு இந்த நடிப்பறக்கி கூட அந்த நடிப்பறக்கி கூட சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேர் பேசினதை கேட்ட திவ்யா, சாண்ட்ரா இது மாதிரிலாம் அவங்கள வந்து பண்ணாதீங்க அப்படின்னு உடனே அந்த இடத்துல பார்வதி திவ்யா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதியால் வாய் கொடுத்து சமாளிக்க முடியாத ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் திவ்யா ஒரு ஆள் தான். என்னதான் நீ பேசினாலும் எதிர்க்க நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒம்பா தான் பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கடைசியில் பார்வதி உன் கூட என்னால் பேசவே